ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நான் கேரளாவுக்கு ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். ஸோ அங்கே ஒரு ஹோட்டலில் நாங்கள் சாப்பிட்ருந்தோம். சாப்பிடும்போது நாங்கள் ஒரு ஊறுகாய் வச்சுருந்தாங்க. அப்போ அந்த ஊறுகாய் மலை நெல்லிக்காய் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் மலை நெல்லிக்காய் மாதிரி இல்லை, எப்படி சொல்கிறது, வித்தியாசமாக இருந்துச்சு. அப்போ இது என்ன காய் அப்படி கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இது பேர் லூபிக்கா அப்படின்னு சொன்னாங்க. லூபிக்கா அப்படின்னாக்கி நம்ம கேள்விப்பட்டதே இல்லையா. அப்போ அது என்ன காய் அப்படின்ட்டு பார்த்தாக்கி பின்னாடி உள்ள மரத்தை கொண்டு காமிச்சாங்க. ஸோ இது காயாக இருக்கும்போது மஞ்சள் கலரில் இருக்கும், பழுத்தாக்கி அந்த ரெட் கலரில் இருக்கும். நம்ம சாப்பிட்டாக்கி என்ன டேஸ்ட்டில் இருக்குது அப்படி பார்த்திங்கன்னாக்கி புளிக்குது. உப்பு வச்சு நம்ம சாப்பிடுவோம்னா மலை நெல்லிக்காய் அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் மலை நெல்லிக்காயை விட இது நல்லாயிருக்கு, ரொம்ப சத்து அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதில் ஊறுகாய் வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எப்படி சொல்கிறது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அது முழு பழம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்குது. அதோட முழு பழம் ப்ளம்ஸ் மாதிரியே ரெட் கலரில் சூப்பராக இருக்குது. இது அந்த சாப்பாடு கூட சைடில் ரெட் கலர் வச்சுருக்காங்களா, அந்த ஊறுகாய் தான். காந்தாரி மிளகா தானே? அங்கே உள்ள இடங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அதை நீங்களும் கொஞ்சம் பாருங்கள், ஓகேவா? நல்லா இருந்துச்சு, அதனால் வீடியோவை கவர் பண்ணிட்டேன். செடி எடுத்தேன். അടിക്കുന്ന വഴിക്ക് പുള്ളിക്കായി അവൻ്റെ ഫോൺ കയ്യിൽ നിന്ന് വേണ്ട താഴെ പൊട്ടി സാറിൻ്റെ എന്നിട്ട് സൺഡേ കോയിൽ പോലെ ചർച്ച് പോലെ നീ சுற்றி உள்ள இடங்கள் ஃபுல்லாகவே இங்கே இந்த மாதிரி தான் இருக்குது. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாகவும் அழகாகவும் இருக்குது. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அடிக்கடி வீடியோ போட ட்ரை பண்ணுறேன், ஓகேவா? ஓகே, பாய்.